வணக்கம். 12 வீடுகளில் லக்னாதிபதி இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லக்னாதிபதி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நம்ம தான் லக்னாதிபதி. லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியானதானா கரெக்டாக நடக்குதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லக்னாதிபதி பகையான வீடுகளில் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதி அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன, நம்மளுடைய விஷயங்கள் என்ன, நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம், நம்மளுடைய திறமை, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஜாதகம், மொத்த எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியது இந்த லக்னாதிபதி. அப்போது லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார் அப்படிங்கும்போது நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? லக்னத்திலே இருக்கார் அப்படிங்கும்போது, நீங்கள் லக்னத்திலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கும்போது குடும்பத்திற்காக பாடுபடுபவர்களாக இருப்பீங்க. இதே 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, இல்லை லக்னாதிபதி வீட்டில் 2ஆம் அதிபதி இவங்க கூட கனெக்டிவிட்டியில் இருந்தால் கூட நீங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய எஃபெக்டை போடக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சியால் இந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்களே உங்களுடைய முயற்சியால் மட்டுமே உங்களை உயர்த்தக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போது லக்னாதிபதி 2ல் இருக்காங்க அப்படின்னா, லக்னாதிபதி 2ல் இருக்கும்போது இது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 2ல் இருக்காங்க அப்படிங்கும்போது குடும்பத்திற்காக நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்களுடைய முயற்சியால் அது எப்படியாவது நீங்கள் அதை செய்து முடிக்கணும். இந்த செயல்பாடை நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய எஃபெக்டை போடுவீங்க. நீங்கள் அந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. வாக்கு கொடுக்க மாட்டீங்க. கொடுத்த வாக்கை கரெக்டாக நீங்கள் காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 3ல் இருக்காங்க அப்படிங்கும்போது சகோதரஸ்தானம், இது சகோதரஸ்தானம் ப்ளஸ் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் மேலே ரொம்ப அதீத பாசம் உடையவங்களாக இருப்பீங்க. இது லக்னத்தில் 3ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தாலும் சகோதரர் மேலே ரொம்பவே பாசம் உடையவங்களாக இருப்பீங்க. ப்ளஸ் முயற்சி உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்காக முயற்சியை எடுத்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த தசாபுத்தி காலங்கள் வர்ற வரைக்கும் உங்களுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 3ஆம் இடத்துல மற்ற வேறு கிரகங்கள் இருந்தால் இதற்குரிய பலன் மாறுபடும். எதற்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு மாறுபடும். 4ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்காங்க அப்படிங்கும்போது இது சுகஸ்தானம், உங்களுடைய தாயார் ஸ்தானம். அதாவது லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயாருக்கு மேலே நீங்கள் ரொம்பவே பாசமுடையவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 4ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்துடைய அதிபதி 4ல் இருந்தாலும் நீங்கள் தாயார் மேலே அதிகமான பாசமுடையவங்களாக இருப்பீங்க. இல்லை உங்கள் மேலே தாயார் அதிக பாசமுடையவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சுகஸ்தானம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கன்னா மற்றவர்கள் இது பிரம்மாண்டமாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது போல் நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும், ஒரு வாகனம் வாங்குறது அப்படிங்கிற விஷயங்களாக இருந்தாலும் அதை பெரிய அளவில் செய்யணும். நம்ம மற்றவர்களுக்கு பார்க்கக்கூடிய அளவில் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். 5ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருக்காங்க அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வீட்டில் லக்னாதிபதி இருக்காங்க அப்படிங்கும்போது குலதெய்வத்துடைய அருள் கிடைத்தவங்களாக இருப்பீங்க. இறை சிந்தனையும் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தெய்வத்திற்காக இறைப்பணி செய்யக்கூடியது, தெய்வ தொண்டுகள் செய்யக்கூடிய விஷயங்கள், இல்லை கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், பக்தி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு உடையவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 5ஆம் அதிபதி அப்படிங்கும்போது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் நம்ம 5ஆம் அதிபதி நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 5ஆம் அதிபதி தசாபுத்தி ஒருவங்களுக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்கள்லாம் வாங்கி அவங்க ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கடன் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா இந்த 5ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கடன்கள் முற்றிலும் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.
லக்னாதிபதி 5ல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்போது ஒரு வாழ்நாளில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல தசாபுத்தி என்ன அப்படின்னா 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய தசாபுத்தி. இந்த 1, 5, 9 தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி தசாபுத்தி காலங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய முயற்சியால் வாழ்க்கையில் எப்படியோ முன்னேறி எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் தாண்டி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது 5ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது போல் உங்களுக்கு வந்துட்டு வீடு வாகனம் இல்லை உங்களுக்கு என்ன தேவை வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வந்துட்டு செய்து முடிக்கக்கூடிய தசாபுத்தியாக இது அமையும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய அதிர்ஷ்டமான தசாபுத்தியாகவும் இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னா இந்த 5ஆம் அதிபதி தசாபுத்தி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லக்னாதிபதி 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தசாபுத்தி உங்களை உயர்த்தும். இந்த 9ஆம் அதிபதி தசாபுத்தி உங்களுடைய தந்தையை உயர்த்தும். ஏன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னோர்கள், தன்னுடைய தந்தை, இதை வந்து சொல்லக்கூடியது தான் 9ஆம் இடம். இந்த 9ஆம் அதிபதி தசாபுத்தி ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா இவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே நடக்குது அப்படின்னா இவங்களுடைய தந்தை வந்துட்டு பேர் புகழுடையவங்களாக இருப்பாங்க, செல்வ செழிப்பில் இருப்பாங்க. இவங்களுடைய தசாபுத்தி வந்துட்டு இவங்களுடைய தந்தைக்கு ஆக்டிவேட் ஆகி இவங்க தந்தை வந்துட்டு பிரபலமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதால அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. இப்போது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடங்களில் வந்துட்டு நம்ம லக்னாதிபதி இருந்தாங்கன்னா என்ன விஷயங்கள் செய்வாங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நோய், இந்த மாதிரி கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கக்கூடியவரும் இந்த 6ஆம் அதிபதி தான். நம்மளுக்கு செய்யக்கூடிய முயற்சி வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம், நம்மளுடைய தொழிலில் வந்துட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணி இருக்கோமா, ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்கிறோமா அப்படிங்கிறத சொல்லக்கூடியதும் இந்த 6ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வலிமையாக இருக்கா இல்லை எந்த அளவுக்கு வந்துட்டு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய பலன் வந்துட்டு மாறுபடும். இந்த 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் லக்னாதிபதி மறைகிறது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு இடமாக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு நோய் அப்படிங்கிறது ஒன்று இந்த 6ஆவது இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போ லக்னாதிபதிக்கு ஏதோ ஒரு விதமான நோய்கள் தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது சண்டை, பிரச்சனை, வம்பு இதெல்லாம் வந்துட்டு தானே தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கடன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 7ல் இருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்துட்டு களத்திரஸ்தானம். இது உங்களுடைய களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இவங்க வந்துட்டு கணவன் மனைவி 2 பேரும் பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லை வேறு ஆட்கள் மூலமாக தொழில் செய்கிறவங்களாக கூட இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது லக்னாதிபதி வந்துட்டு 7ல் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்துட்டு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்களை தேடி போகக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. அதே 7ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் கிரகம் இல்லையா, அதனால் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்க வந்துட்டு லக்னத்தை தேடி வரக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. லக்னம் வந்துட்டு 7ல் இருக்கும்போது நீங்கள் தேடி போகணும், இல்லை 7க்குடையவர்கள் லக்னத்தில் இருக்கும்போது அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 8ல் இருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு வந்துட்டு செயல்படும். திடீர்னு ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு லாட்ரிலேயோ பணம் விடுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்துட்டு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதால நமக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நடக்குது அப்படின்னா இது வந்துட்டு 8ஆம் அதிபதி வீட்டில் இந்த லக்னாதிபதி இருக்கிற போது நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இல்லை 8ஆம் இடம் அப்படிங்கிறனால திடீர்னு நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறதும் இந்த 8ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும்போது நடக்கும். உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்காரு, என்ன நட்சத்திர சாரமாக இருக்காரு, உங்களுடைய வீடு கொடுத்தவர் எந்த இடத்துல இருக்காரு, அந்த இடத்திற்கு அவர் எத்தனாவது இடத்துல 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் மறைஞ்சிருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு பலன் மாறுபடும். எல்லோருக்குமே இது போன்ற ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை இது போன்ற விபரீதமான ஒரு டக்குன்னு ஒரு விஷயங்களோ நடக்காது, சரிங்களா. எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஜாதக அமைப்பின்படி தான் நடக்கும். இது எல்லாமே ஒரு பொதுவான தகவல்கள் தான். லக்னாதிபதி 9ல் இருக்காங்க அப்படிங்கும்போது இது தந்தை ஸ்தானம். உங்களுக்கு வந்துட்டு இது முன்னோர்கள் ஸ்தானம் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். தந்தை மேல் வந்துட்டு உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும், உங்கள் மேல் தந்தையும் ரொம்பவே பாசமாக உடையவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். தந்தை பேச்சை கேட்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, அவங்க சொல்படி கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சிறப்படையக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். முன்னோர்களுடைய வழிபாடும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்.
லக்னாதிபதி 10ல் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு தொழிலில் சிறப்படையக்கூடியவங்களாக இருப்பீங்க. இது வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு தொழில் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. தொழில் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு, அப்புறம் எல்லாமே உங்களுக்கு அடுத்த விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு தொழில் மூலயமா உங்களுடைய வருமானம் அதிகமாகும். நீங்கள் வந்துட்டு தொழிலில் வந்துட்டு எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா லக்னாதிபதி 10லே இருக்குது உங்களுக்கு தொழிலை வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 11வது வீட்டில் இருந்தால் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, மூத்த சகோதர ஸ்தானம் இது வந்துட்டு லாபஸ்தானம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். லாபஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 11வது இடத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கெடுதலான ஒரு விஷயங்களை செய்யாது. ஏன்னா 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகங்களும் அந்தளவுக்கு பெரிய ஒரு கெடுதலான விஷயங்களை செய்திடாது. ஏன்னா இது வந்துட்டு உபஜய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க மூத்த சகோதரர் மேலே ரொம்பவே பாசமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி ஃப்ரெண்ட்ஸாக யாராவது ஒருத்தவங்கள நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன விஷயங்கள் வேணுமானோ செய்கிறதுக்காக இவங்க தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இது லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறதால லக்னாதிபதி இந்த 11வது இடத்துல இருக்கும்போது லாப நோக்கத்தோடு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈஸியாக இறங்க மாட்டாங்க. அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா லாபம் இருக்கா, நம்மளுக்கு இந்த விஷயங்கள் மூலமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அவங்க வந்துட்டு அந்த விஷயத்தில் இறங்குவாங்க. 11வது வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது வந்துட்டு தன்னுடைய எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். 12வது வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வார்? அயன சயனஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இப்போது 12ஆம் அதிபதி வந்துட்டு சுப கிரகமா இல்லை அசுப கிரகமா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இல்லை 12ஆம் வீட்டில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த மாதிரியான விரயங்கள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது சுப விரயங்களா இல்லை நம்ம மெடிக்கல் இந்த மாதிரி சம்மந்தமான விரயங்கள் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் இருக்கார் அப்படிங்கிறபோது அவர் வந்து ஆடம்பரமானவர். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கலர் ட்ரெஸ் பண்ணணும், ஆடம்பரமாக போகணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடியவர் சுக்கிரன் அப்படிங்கிறதால லக்னாதிபதி வந்துட்டு 12ல் இருக்கும்போது இவங்க ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதன் மூலமாக விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்துட்டு செவ்வாய் இருக்கார் அப்படிங்கும்போது செவ்வாய் நமக்கு வந்துட்டு என்ன செய்வார்? அவர் வந்துட்டு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் அறுவை சிகிச்சை, மருத்துவம் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவர் இல்லையா? அப்போது நமக்கு மெடிக்கல் சம்மந்தமான செலவுகள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். 12ஆம் வீட்டில் இப்போ 7ஆம் அதிபதி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மனைவிக்காக இல்லை கணவனுக்காக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்போ 5ஆம் அதிபதி வந்துட்டு 12ஆம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன கிரகங்கள் வந்துட்டு இதோட இணைவில் இருக்கோ அதற்கு தகுந்தபடி நம்ம வந்துட்டு செலவு பண்ணுவோம், அதன்படி நம்மளுடைய விரயமாகும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 12ஆம் அதிபதி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு, அந்த நட்சத்திர சாராதிபதி எந்த இடத்துல இருக்கார், இல்லை 12ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் என்ன நிலையில் இருக்கார், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியும். பகை கிரகம், நீச்ச கிரகம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும். சரிங்களா? இது எல்லாமே ஒரு பொது